வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் வாடகை வாகனங்களை இயக்க வாகன ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் இடைத்தரகர்கள் மூலம் வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதால் மாத கடன், எஃப்சி, இன்சூரன்ஸ், வாகன பராமரிப்பு மற்றும் தங்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு கடும் சிரமம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நேரடி முறையில் ஓட்டுநர்களுக்கு தேர்தல் பணி வாடகை கார் ஒப்பந்தங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்கு விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் ஆளுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்திருப்பது விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்த நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் திமுக அரசு ஊழல் முறைகேடு செய்துள்ளதாக மாவட்ட வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பினர் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களுக்கான ஆட்சி என்று மார்த்தட்டிக் கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நில எடுப்பில் பெரும் முறை நடந்திருப்பது திறமையின்மைக்கு மற்றும் ஒரு சான்றாக உருவெடுத்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்கு நிரந்தர பட்டா மற்றும் பத்திரப்பதிவுக்கு தடையில்லா சான்று வழங்க கோரி திமுக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தி காயிதே மில்லத் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் நிரந்தர பட்டா மற்றும் பத்திரப்பதிவிற்கு தடையில்லா சான்று வழங்க கோரி பலமுறை திமுக அரசு உயர்மட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத விரக்தியில் வீட்டின் முன் கருப்பு கொடியை கட்டி இஸ்லாமிய பொதுமக்கள் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனது மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயி ஒருவர் தலைகீழாக நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்செங்கம் பகுதியை சேர்ந்த சரவணன் பண்ணை குட்டை அமைக்க பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு மனு அளித்தும் இதுவரை அனுமதி வழங்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த சரவணன் புதிதாக மனு ஒன்றை எழுதி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்திற்கு வருகை தந்த அவர் தலைகீழாக நின்று ஆட்சியரிடம் மனு அளித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கு குண்டா சட்டம் அல்லது கைது மட்டுமே மிச்சம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பண்ணக்குட்டை இருக்கையா, அந்த பண்ணக்குட்டை கான்ட்ராக்ட் வச்சுதான் வெட்ட முடியுமா? பொறியியல் துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். கான்ட்ராக்ட் விவசாயிகளை வெட்ட முடியாதா? அந்த பலனை விவசாயிகள் அனுபவிக்க முடியாதா? இதை இந்த கான்ட்ராக்டை கேன்சல் செய்து விவசாயிக்கு பண்ணக்குட்டை நேரடியாக வழங்குமாறு, அதனால் விவசாயிகள் பல்வேறு பயனடைவார்கள். பொருளாதார ரீதியாகவும் நீர் வளம் பெருக்குவதற்கும் இது பயன்படும் ஐயா. ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே குடிநீருக்காக அல்லல்படும் கிராம மக்களை ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாம்பக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் குடிநீர் தேவைகளுக்காக பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் உள்ள உடைக்குளம் கிராமத்திற்கு பயணித்து காவிரி கூட்டு குடிநீர் தொட்டியில் தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலை தொடர்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு வழங்கப்படும் குடிநீரும் சுகாதாரமான முறையில் இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓட்டு போறவங்க இங்க கேட்கட்டே வராங்க. ஆனா அந்த ஆட்சி முடிஞ்சோடனே போட்டுறாங்க மண்ணா. ஆனா எதையும் செய்ய மாட்டாங்க, எடுத்து செலுத்த மாட்டாங்க. அதுதான் அப்படியா இப்படியா அதை செய்யறேன் இதை செய்யறேன் அவ்வளவுதான். வீடு எத்தனை வீடு கிடக்கு, பூரா பாதி வீடு பூசாம வைக்காம பூரா யாருக்குமே வீடே இல்லை. எனக்கே வீடு இல்லை. ஓட்டு விட மனுஷன் இருந்தா கிடக்கு வந்து பாருங்க சார். அப்படி காசை எண்ணிட்டுதான் வாங்கினாங்க சார். 1000 ரூபா வாங்கினாங்க, கெட்டி தர முடியும். எந்த உதவியுமே செய்யல சார். தெரியுமா? அந்த நிலைமையில இருக்கேன். நானும் வேலை வச்சாத்தையும் கஞ்சி இல்லாட்டம் இல்லை. நான் முடியாத வேலை வச்சுக்கிட்டு ஊழல் வேலை வச்சுக்கிட்டு 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். எந்த தகுதியும் இல்லை எனக்கு. தெரியுமா? தண்ணி குடிக்க நீதம் இல்லை. சரியான அலிக்கடக்கில் குளிச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். மண்டையடியும் தலையடியும் சீர்க்கும் சிறங்கும் கொள்ளுது எங்களை. இந்த தண்ணி வசதி இல்லாமல், தண்ணி இல்லை, பாலம் இல்லை, வீடு வாசல் நொடுங்கி கிடக்க அதுவும் எடுத்து கட்டுறாங்கல்ல. ஆனால் ஓட்டு போட மட்டும் வந்துடுறாங்க. அன்னைக்கின்னு மொழுன்னு எனக்கு ஓட்டு போடுறோங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்பி ஓட்டும் போட்டுறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் வாடகை வாகனங்களை இயக்க வாகன ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் இடைத்தரகர்கள் மூலம் வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதால் மாத கடன், எஃப்சி, இன்சூரன்ஸ், வாகன பராமரிப்பு மற்றும் தங்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு கடும் சிரமம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நேரடி முறையில் ஓட்டுநர்களுக்கு தேர்தல் பணி வாடகை கார் ஒப்பந்தங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.
நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தகுதி சான்றிதழை புதுப்பிக்க வசூலிக்கப்படும் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி நேற்று முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி 850 ரூபாயாக இருந்த தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் 28,000 உயர்த்தப்பட்டது. வாகன பரிசோதனை மையங்களில் சோதனை செய்யப்படும் போது இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் லாரிகளுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நேற்று முதல் டெல்டா மாவட்ட லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவில்பத்து தானியங்கி லாரிகள் தேக்கமடைந்து நிற்கின்றன. தொழிற்சாலை அருகே அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்தை மாற்று இடத்தில் அமைக்க கோரி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புறநகர் பேருந்து நிலையத்தை கொட்டப்பட்டி அருகே அமைக்க ஒப்பந்தம் விடப்பட்டுள்ள நிலையில் இங்கு தோல் தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்த பகுதி என்பதால் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கெமிக்கல் மற்றும் அமிலம் கலந்த கழிவு நீராலும் காற்றின் மூலம் பரவும் நுண்ணுகள்களாலும் பேருந்து நிலையம் வரக்கூடிய பொதுமக்களுக்கு நோய்வாய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு முயற்சி செய்தால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் அன்னதான கூடம் கட்டுமான பணியில் தரமற்ற மணல் உபயோகிக்கப்பட்டு சாக்கு மூட்டையில் மண்ணை எடுத்து வந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற வயலூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அன்னதான கூடம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் புதிய கட்டிடத்திற்கு தரமற்ற பழைய கட்டிடத்தின் மண்ணை கொட்டி பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திமுக அரசு கோவில் பணிகளை மேற்கொள்வதிலும் ஊழல் செய்வதுடன் மக்களின் உயிருடன் விளையாடும் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். குடிசை மாற்று வாரியத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட வீடுகள் ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாமகவினர் மற்றும் பொதுமக்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் கல்மந்தை பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிசை மாற்று வாரியத்தால் 192 புதிய வீடுகள் கட்டப்பட்டதை தொடர்ந்து 110 குடும்பங்களுக்கு மட்டுமே வீடுகள் வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மூலம் மாற்று பகுதிகளில் வசிக்கும் நபர்களுக்கு வீடுகளை ரகசியமாக விற்பனை செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. மருத்துவ பயிற்சிக்காக சென்றிருக்கும் டிப்ளமோ பார்மசி கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச லேப்டாப் வழங்கக் கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவ மாணவிகள் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் பார்மசியில் பயிலும் மாணவர்கள் மருத்துவ பயிற்சிக்காக சென்றிருக்கும் நிலையில் தமிழக அரசின் இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை என மாணவ மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் திறனற்ற திமுக அரசு பிரபல கல்லூரி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கிவிட்டு ஏழை எளிய மாணவர்களை ஏமாற்றுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவர்மெண்ட்லேயும் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யாருக்குமே எங்களுக்கு லேப்டாப் வரல. எங்கள் ஜூனியருக்கு வந்திருக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் காலேஜ் விட்டு போகலை. காலேஜ் தான் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கோம். காலேஜில் கேட்டதுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணல, உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் செட் இருக்கிறவங்களுக்கு மற்ற காலேஜ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மகா சிவராத்திரியையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்யா ஆற்றங்கரை ஓரம் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தாழையாத்தம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் காலை முதல் சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அங்காளம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட உற்சவர் மூர்த்தி மற்றும் அலங்கரிக்கப்பட்ட கரகம் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து சுண்ணாம்புப்பேட்டை ஆற்றங்கரை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த அங்காளம்மன் உருவச்சிலை முன்பு நிறுத்தப்பட்டது. முன்னதாக உற்சவர் மூர்த்திக்கு பக்தர்கள் திரளானோர் தரையில் படுத்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் காமாட்சி அம்மன் கோயிலில் நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபட்டு வரும் செயல் அலுவலர் வாணி மகேஸ்வரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் அறங்காவலர் முருகன் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். முன்னாள் அறங்காவலர்களை முறையாக மதிப்பதில்லை எனவும் கோயில் திருப்பணியின் போது திருப்பணிக்காக வாங்கிய நன்கொடைகள் பணத்தினை முறையாக செலவழிக்காமல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் கோயிலை தூய்மையாக வைக்காமல் எங்கும் குப்பை எதிலும் குப்பை என்கிற மெத்தன போக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செயல் அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி திறனற்ற திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்.
இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த 77 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கடந்த 4 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் தங்களை அவமரியாதையாக பேசி உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.